ஹாய் மை டியர் ஃபேமிலி, நான் உங்கள் நிஷா ஜெய்ஷித். இன்றைக்கி ஒரு மீன் வறுவல் தான். இந்த மீன் வறுவல் வந்து கொஞ்சம் கூட மசாலா உதிராது, ப்ளஸ் வந்து டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் நீங்கள் மீன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்தேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை தனியாக வச்சுக்கோங்க. அது கூட மசாலா வந்து 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் வந்து கடல மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் வந்து சோள மாவு, இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மீனை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பிளேட்டில் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மீனில் வந்து 2 சைடுமே நீங்கள் வந்து கட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம மசாலா எடுத்து வச்சோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம சோள மாவு, அரிசி மாவு, கடல மாவு, இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த மீனில் 2 சைடுமே நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட நீங்கள் எவ்வளோ உப்பு வேணுமோ உப்பு போட்டுக்கோங்க. கூடவே ஒரு எலுமிச்சைப்பழச்சாறு சேர்த்து நல்லா ஒரு 1/2 hour நீங்கள் வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. மேரினேட் பண்ணி வைக்கிறப்போ அந்த மசாலா எல்லாமே அந்த மீன் கூட சேர்ந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 hour நீங்கள் மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் தோசைக்கல்லில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வந்து மீன் போடுறப்போ அது நீங்கள் போட்டோடனே மசாலா எல்லாமே கருகிடும், அப்புறம் டேஸ்ட் வந்து வராது. அதனால் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுட்டு அது கூட ஒரு மீனாக எடுத்து வைங்க சிம்மில் வச்சுட்டு. அதுக்கப்புறம் ஃபுல் மீனையும் நீங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு சைடு அந்த மசாலாலாம் அந்த மீன் கூட வந்து ஒன்றாகி வெந்த உடனே நீங்கள் அதை திருப்பி போட்டு அது ஃபுல்லாக நல்லா வேகணும். அந்த மசாலா வந்து அந்த மீன் உள்ளே ஃபுல்லாக வெந்திருக்கணும். நீங்கள் அதுக்குள்ளே எடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்றப்போ மசாலா வந்து பச்சையாகவே அப்படியே இருக்கும். நல்லா வேக வச்சு 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கூட லெமனு, ஆனியனு, இது 2மே வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள்லாம் வந்து ஊருக்கு போனோம்னா எல்லோரும் ஃபேமிலியெல்லாம் ஒன்று சேர்ந்து மீன் நிறையாவே எடுத்து அம்மியில் இந்த மசாலா அரைச்சி ஃபுல்லாக மீனை ஃபுல்லாக மசாலா தடவி அந்த அடிக்கிற வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு ஃபுல்லாக நாங்கள் வந்து அதை ஃப்ரை பண்ணி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி கூட இந்த மாதிரி நிறைய மீன் எடுத்து லீவ் டேஸில் நல்லா மசாலா சேர்த்து நல்லா ட்ரை ஆக்கிட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. டேஸ்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிஷா ஜெய்ஷித் சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த லீவ் டேஸில் செஞ்சு சாப்பிடட்டும். அதே மாதிரி நீங்கள் எந்த மீன் எடுத்தாலுமே இதே மாதிரி 2 சைடு நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மசாலா சேர்த்து செஞ்சு ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நிஷா ஜெய்ஷித் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.